அந்த பல்லு விளக்குறதுக்காகத்தான் என்ன பண்ணுன்னா பேஸ்ட் போட்டு நிறைய பேர் கெடுதல் தெரியாதையே நம்ம வாழ்ந்துட்டோம். அந்த பேஸ்ட்டில் இருக்கிற நிக்கோடின் இருக்கிறனால பேஸ்ட் போடுற போது என்னதுன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாக ஆரம்பிச்சிருது. கெட்ட கொழுப்பு அதிகமாக போது எல்லா வியாதிகளுமே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது. நான் ஒரு ப்ரெஷர் நோயாளியை சரி பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு உணவு முறைகள் மாற்றுற போது அது எல்லாருமே சரியாச்சுங்க. பட் அவருக்கு மட்டும் சரியாகாதே இருந்தது. என்ன காரணம் பார்க்குற போது அவர் பற்பசை உபயோகப்படுத்திட்டு இருந்தது காரணம். அப்போ நான் பற்பொடிக்கு மாற வச்சுருங்க. மாறுற போது உடனே அது சரியாயிடுச்சு. அப்போ பற்பசையினால் வந்தக்கூடிய பிரச்சனை அவ்வளோ தூரம் இருந்தது இல்லைங்களா. அதுக்காக பல்பொடி தயாரிக்கணுங்கிற முடிவுக்கு முதல் வந்தாங்க. பல்பொடி தயாரிக்கிற போது சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த மூலிகைகளை போட்டு கண்டங்கத்திரி, ஆழ விழுது, இந்துப்பு, படிகாரம், சுக்கு, மிளகு, திப்புளி, நெல்லி, இதுமாதிரி ஆழ விழுது எல்லாமே போட்டு அருமையான ஒரு பொருளாக தயாரித்து சின்ன குழந்தையிலேருந்து பெருசாக வரைக்கும் எல்லாருமே அதை உபயோகப்படுத்த மாதிரி தயாரித்தேங்க. இந்த பல்பொடி நாம் லேசாக தேய்ச்சா போதுங்க. கொஞ்சமாக எடுத்து லேசாக பல் ஈறுகளுக்கு லேசாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். காலை எழுந்திரிச்சு பல்பொடியை உபயோகப்படுத்தி பழகுங்க. ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.